கடந்து வந்திருக்கிற நாங்கள் என்று ஆரம்பித்து நம் மாநில உரிமைகளையும் சமுதாயத்தினுடைய கலை, பண்பாட்டு, நாகரிகம் இவைகள் காப்பாற்றப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே நிலை இன்றைக்கும் தொடருகிறது. இன்னும் கேட்டால் அதைவிட முன்பு இருந்ததை விட அதிகமான அளவிற்கு ஜனநாயகத்திற்கு அறைகூவல்களும் அரசியல் சட்டத்தை முழுக்க முழுக்க ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படக்கூடிய சூழலையும் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மேலும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த முயற்சி என்பது, அவர்களுடைய முன்னோட்டம் என்பது இன்றைக்கும் எவ்வளவு சரியானது என்பதை காட்டுகிறது. தந்தை பெரியார் அவர்களால் ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு அடித்தளத்தை திராவிட மாடல் ஆட்சிக்கு அமைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அதற்கு பிறகு கலைஞர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என்று அது தொடர்ச்சியாக வருகிறது சொன்னால் ஆட்சிகள் காட்சிகளுக்கு அல்ல, வீழ்ச்சிகளுக்கு, இனத்தின் வீழ்ச்சிகளுக்கு என்பதை ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலை இன்றைக்கு மீண்டும் உருவாக்கி இன்றைக்கு யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமோ அந்த ஆரிய மாயை மக்கள் புரிய வைத்து தெளிவாக சொல்ல வேண்டும். ஆரிய மாயை என்பது கூலிகளை ஏவுவார்கள், இன்னும் பல வீழ்த்திகளை உண்டாக்குவார்கள். எனவே அவைகளையெல்லாம் எதிர்நோக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடத்தில் கற்ற பாசறை பாடத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அண்ணா வாழ்க என்று அன்றைக்கே தந்தை பெரியார் சொன்னார். அண்ணா மறைந்தார், அண்ணா வாழ்க என்பதுதான் தந்தை பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு செய்தி. அதற்கு என்ன பொருள் என்றால், அண்ணா என்ற தனி மனிதருக்கு வேண்டுமானால் மறைவிருக்கலாம், அண்ணா உருவாக்கிய கொள்கைகள், நான் உருவாக்கியதை அண்ணா செயல்படுத்திய முறைமைகள் இவைகளெல்லாம் என்றைக்கும் தொடரும் என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கும் தேவைப்படுகிறது. எனவே அண்ணா சிலை அல்ல, சீலம், படம் அல்ல, பாடம். பெரியார் மண்ணல்ல, பெரியாரே ஒரு மண்ணு தான் சொல்லிட்டு சீமான் பேசிட்டார். பைத்தியக்காரர்களுக்கு நாங்கள் எப்போதும் பதில் சொல்வதில்லை. வெறிநாய்களுக்கு என்ன விளைவோ அந்த விளைவுகளை தெளிவாக செய்வார்கள். மனிதர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் மட்டுமே பதில் சொல்லி பழக்கப்பட்ட நாங்கள் இப்படி கீழிறங்க விரும்பவில்லை.